ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான விலாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, காலையிலே வந்து முருகர் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம், அதுவும் இல்லாமல் கிருத்திகை வேறு. இன்றைக்கி ரொம்பவே வந்து விசேஷமான நாள். முருகர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் போடுங்க. இன்றைக்கி ரொம்பவே வந்து விசேஷமான நாள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே நல்லது. இந்த முருகர் கோவில் வந்து எங்களோட வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ரொம்பவே வந்து ஃபேமஸான கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் கூட. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் தான். நான் வந்து பஸ்ஸில் போயிட்டேன் காலையிலே. அங்கே கோவில் எதிர்க்கே வந்து பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வந்து விற்பாங்க. நான் வந்து எப்போவுமே 2 விளக்கு தான் வாங்குவேன் கோயிலுக்கு போனால். இன்றைக்கி வந்து 6 விளக்கு வாங்கிக்கிட்டேன். சரி, முருகருக்கு உகந்த 6 விளக்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். நான் போயிருந்த டைமில் வந்து கூட்டம் வந்து இல்லை. ஈவினிங்லாம் சரியான கூட்டமாக இருக்கும். இங்கே சாமி பார்க்க கூட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைம் கோவில் க்ளோஸ் பண்ணுற டைம் அப்போ தான் போயிருந்தேன். அங்கே நிறையா பேர் வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே அலோவ் பண்ணுவாங்க போல இருக்குது. சில கோவில்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அகல் விளக்கு மட்டும் 6 விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன். நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. நிறைய பேர் காலையிலே வந்து வெற்றிலை தீபம்லாம் போட்டாங்க. வெற்றிலை தீபம் போட்டால் வந்து வீடு இல்லாதவங்களாம் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. நிலம் இது சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து சரியாயிடும்னு சொல்கிறது தான் ரொம்பவே ஐதீகம். முருகர் வந்து செவ்வாய்க்குரியவர். அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும். முருகர்னாலே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாமல் எந்த ஒரு நாளும் ஓடாது எனக்கு. தும்பினாலோ இரும்பினாலோ எப்பயுமே முருகான் மட்டும்தான் வரும். அது வந்து அதுவாக வந்துடும், நம்மளால் சொல்ல முடியாது. பக்கத்தில் இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு வந்து என்னால் அடிக்கடிக்கு வர முடியாது. இன்றைக்குமே கிளம்ப முடியல. பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணால் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பஸ்ஸே வரல. ரொம்ப வந்து சோதனைக்கு உட்பட்டு தான் வந்து ரீச் ஆகிட்டேன் கோவிலில். அப்போவே தெரியும் இது எல்லாமே அவரோட செயல்தான்னு. ஆனால் கோவிலுக்கு வந்தால் கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்டே வந்தேன். பட் அந்த டைம் இல்லை, ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால. இந்த கோவில் வந்து ரொம்பவே பெரிய கோவில். சுற்றி எல்லா கோவிலுமே இருக்கும். முருகர் இருப்பார், விநாயகர் இருக்கார், வெங்கடாஜலபதி இருக்கார், ஐயப்பன் சுவாமி இருக்கார், சிவன் இருக்கார். எல்லா சுவாமியுமே வந்து இங்கே சுற்றியே இருக்காங்க. இப்போ பங்குனி உத்திரத்து அன்றைக்கி வந்து கோவில் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி வந்து செம கூட்டமாக இருக்கும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் வந்து வருவாங்க. இந்த பேனருமே வந்து திருவிழாக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தேர் வந்து கோவிலில் அன்றைக்கி வந்து கோவில் உள்ளே வந்து வரும் இந்த தேர், சாமி ஊர்வலம். சின்ன வயசுலேருந்தே இந்த கோவில் திருவிழான்னு எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் போட்டுட்டு வருவாங்க. நானுமே இது வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஒர்க் போயுமே லீவ் போட்டு தான் வந்துட்டுருந்தேன். இப்போ மேரேஜுக்கு அப்புறமும் இந்த திருவிழாப்போ கண்டிப்பாக வந்துடுவேன். அவ்வளோ விசேஷமாக நடக்கும். அன்றைக்கி சடல் எல்லாமே நடக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக நான் திருவிழாவுக்கு போய்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க. பாலமுருகன் கோவில். நமக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக சால்வ் ஆகணும். கடன் பிரச்சனை, நோய் நொடிகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து இவரை நம்பி வந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வேண்டுதலை வந்து நடத்தி கொடுப்பாரு. நானுமே கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து உக்காந்துட்டேன். அப்போ வந்து கண்டிப்பாக பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரசாதத்தை வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். திருவிழாக்காக வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான கோவில். நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கேயுமே வர முடியும், நம்ம நினச்சோம்னா வர முடியாது. அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் வர முடியும். முருகர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு தடவை முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து உப்பு மிளகுலாம் போடுவாங்க. நம்ம அந்தமாரி வேண்டிக்கிட்டு அங்கே வந்து உப்பு மிளகு கொட்டணும்னா அது வந்து சரியாயிடும், அந்த பிரச்சனையாக இருந்தாலும். தேங்க்யூ.